நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். இவனை நிம்மதியா இருக்க விட கூடாது. இதுதான் என் லட்சியம். மாமா, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? சும்மா சொல்லுங்க மாமா. சத்தியம்மா, எனக்கு சோசியம் தெரியும்னு உனக்கு தெரியுமில்ல? ஆமா தெரியும். அந்த சோசியத்துல உன் புருஷன் போன ஜென்மத்துல என்னவா இருந்தார் தெரியுமா? ஏன் புருஷனா? போன ஜென்மத்துல என்னவா மாமா இருந்தாரு? சொல்லுங்க மாமா. என்னவா இருந்தாரு? சொல்லுங்க மாமா. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சொல்லுங்க மாமா. நான் என்னவா இருந்தாரு? சொல்றேன், மனசை தடப்படுத்திக்க. போன ஜென்மத்துல உன் புருஷன் நாயா இருந்தாரு. நாயாவா? என்னாலே தாங்க முடியலையே. உன்னாலே எப்படி தாங்க முடியும்? நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப மாட்டேன் இல்ல, நம்ப வைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கும் போது உன் புருஷன் நாய் மாறி வந்து உன் காலை நக்குவார். நாய் மாதிரியா? ஐயா சிங்கம். அதுங்கதான் உன் தலையெழுத்து. எசக்கியம்மா, கறி எடுத்து சமைச்சியன்னா உன் புருஷன் என்ன தெரியுமா சாப்பிடுவாரு? எலும்ப. நாய் என்ன சாப்பிடும்? எலும்பு. அதையும் எசக்கியம்மா, உன் புருஷன் எங்க படுத்து தூங்குவாரு? வாசல்லதான். நாய் எங்க படுத்து தூங்கும்? வாசல்லதான். அதையும் எசக்கியம்மா, நாய்க்கு எது பெருசு? பல்லு. உன் புருஷனுக்கு? ஆமா பல்லு. சரி மாமா, இன்னைக்கு ராத்திரியே நீங்க சொன்ன மாதிரி நான் தூங்குற மாதிரி நடிச்சு அவரை சோதிச்சு பாக்குறேன். அப்படி அவர் செய்யல, உங்க தலையில இருக்கிற 4 முடி இல்லாம பண்ணிடுவான். ஆமா. இவ்வளவு கவுத்தாச்சு, அடுத்தது அவன் புருஷனை கவுக்கணும். என்ன பண்ணாட? ஏண்டா அப்படி சோகமா இருக்க? ஒண்ணும் இல்ல, ஏன்டா இந்த சோசியத்தை கத்துக்கிட்டோம்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல என்னடா வருத்தம்? இந்த சோசியத்தினால போன ஜென்மத்துல யாராரு எப்படி இருந்தாங்கன்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டேய் பண்ணாட, போன ஜென்மத்துல யாரடா நினைச்சு பார்த்த? உன் சம்சாரத்தான். ஏன் சம்சாரத்தையா? போன ஜென்மத்துல அவ எப்படிடா இருந்தா? சீதையா இருந்தாளா? ரம்பையா இருந்தாளா? கண்ணகியா இருந்தாளா? ஊர்வசியா இருந்தாளா? சொல்லுடா பண்ணாட. அப்படி இருந்தா பரவாயில்லையே, உப்பு விக்கிறவளா இருந்தா. உப்பு விக்கிறவளா? இன்னைக்கு உன் மனைவி தூங்கும் போது அவ காலை தொட்டு நீ ருசி பாரு. நீ தொட்டு திங்கிறதுக்கு அவ என்ன ஊறுகாயா? சீமா என்னால நம்ப முடியாது. நம்ப வைக்கிறேன். நம்பவை நம்பவை. சாப்பாட்டுல உன் மனைவி அதிகமா உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதை விடு. மோர் கொடுத்தா அதுலயும் உப்பு போடுவாளே? போடுறாடா பண்ணாட. அதையும் விடு. பல்பொடிக்கு பதிலா உப்ப வச்சு பல்லு விளக்குவாளே? கேட்கிறாடா பண்ணாட. இதுல இருந்து என்ன தெரியுது பண்ணாட? நீ ஒரு பண்ணாடேன்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணாட. கிண்டல் பண்ணாதே. உன் பொண்டாட்டி உடம்புல உப்பு கறிக்குதா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு ராத்திரியே டெஸ்ட் பண்றேன். அப்படி உப்பு கறிக்கல, கருப்பு நண்டு உன்னை வேக வச்சு தின்னுருவேன். தின்னு. கருப்பு நண்டா? கடல் நண்டு நான் நிரூபிக்கிறேன். மணி 12 ஆச்சு. இன்னும் இருந்தாலும் காலை தொட்டு ருசி பார்க்க காணுமே. இன்னும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். மணி 12 ஆச்சு. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. உடனே எந்திரிச்சு அவ காலை தொட்டு ருசி பார்த்த வேண்டியதுதான். காலை தொட்டு ருசி பாக்குறாரே. பண்ணாடு மாமா சொன்ன மாதிரி போன ஜென்மத்துல இருந்தாலும் நாயாதான். உப்பு கறிக்குது. அந்த பண்ணாட சொன்ன மாதிரி இவ போன ஜென்மத்துல உப்பு விக்கிறவதான். அடியே உப்பு நாய். உப்பு நாய். உப்பு நாயேதான். உப்பு நாய்ங்கிற. நீ தான் உப்பு விக்கிற. நாய். நீங்க நாய். உப்பு விக்கிற. நீங்க நாய். நக்கல உப்பு கறிக்கிட்ட. நீங்களா நீங்க நாய். நாய். நாய் உப்பு. என்னவ நம்ம குடிக்காரன் சொல்றாளோ? நமக்கு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு ஜாடையில சொல்லிட வேண்டியதுதான். காபி சாப்பிட மாட்டாரு போல இருக்க. நம்ம வீட்டு வந்து பாலாவது குடிக்கிறாருங்கிறத எப்படி ஜாலியா கேட்கலாம்? என்ன தைரியம் இருந்தா இந்த ரூம் வச்சு அவ வீட்டுல தண்ணி இறக்க கூடுவா. இவ்வளவு பின்னாடி கவனிச்சுக்க வேண்டியதுதான். நம்மளையே குடிக்க சொல்றாரோ? பாவம், ரொம்பதான் வெக்கப்படுறாரு. கொஞ்சமா சாப்பிடுறாரான்னு கேப்போம். என்னது குவார்டர் பாட்டில் தரேங்கிறா?
நம்மள குடிகாரன் நினைச்சாலோ கண்டதை சாப்பிட்டா கை கால் இழுத்துடும் சொல்லுவோம். போனா போதுன்னு நாள் மேல இறக்கம் கட்டினா குமாங்குத்து குத்துவன்னு சொல்றானே, இவன் ஒரு கை கம்பிக்க வேண்டியதா? ரெண்டு பேரும் ஊமைன்னு சொல்லி நல்லா ஏமாத்திட்டோம். நல்லாவே சண்டை போடுறாங்க. போடட்டும் போடட்டும். நம்ம வீடு வந்தாச்சு. இனிமே பாம்பாவது மேடம், பாம்பு ஆழமா கடிச்சதால இவர் உடம்புல எவ்வியா பாய்சன் பாஞ்சிருக்கு. இனிமே யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன் டாக்டர், பாம்பு கடிச்ச இடத்துல வாயை வச்சு விஷத்தை உறிஞ்சி எடுத்துட்டா? என்னமா இது? எனக்கு பண்ண தெரியாத அந்த ட்ரீட்மெண்ட். அவர் உடம்புல பாஞ்சு இருக்கிறது பயங்கரமான பாய்சன். அதை யார் உறிஞ்சி எடுத்தாலும் அவங்களும் சாக வேண்டியதுதான். நந்தினி, சேல நந்தினி, சுமாரு. உங்களை காப்பாத்துறது நம்ம நந்தினிதான். அப்படியா? ஆமா, எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இவ்வளவு கொடுமையான விஷயத்தை எடுத்த அந்த பொண்ணு சாதாரணமா இருக்க. நந்தினி, தீர்காயுசா இருமா. என்னமாமா இது? உங்க உயிரை விட என் உயிர் ஒண்ணும் பெருசு இல்ல. நந்தினி, நீ வா, ரெஸ்ட் எடுத்துக்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. வா நந்தினி. என்ன சொல்வி? எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? வா. சார், சார், யாராவது கூட்டமா இருந்ததா? நான் தான் சார் கூப்பிட்டேன். நீங்க தான் கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வியாதி? வியாதி எனக்கு இல்ல. எந்த வியாதியா இருந்தாலும் குணமாக்கிடுவேன். கண்ணுலையா, காதுலையா, மூக்குலையா, வாயிலையா? சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்குங்க. உனக்கேவா? கவலைப்படாதமா, நான் குணமாக்கிறேன். இவனுக்கு எவன் தான் டாக்டர் பட்டம் கொடுத்தானோ? எனக்கு தெரிஞ்சவருக்கு. அடையாம கத்துற, எனக்கு காது கேட்கும். ஆமா, அவருக்கு என்ன? அவருக்கு பேச்சு வராது. ஓஹோ, நாதசுரம் வாசிக்கிறவரா? பேச்சு வராது. பேச்சு வராதா? ஊமையா? பிறவிலையா இடையிலையா? இடையிலதான். இடையிலையா? எங்க இருக்காரு? வீட்ல. வீட்ல. வீட்லயா? போலாமே, வாங்க.
ஏமா நீ சொன்ன ஆள் இவன் தானா? தம்பி எவ்வளவு நாளா உனக்கு இப்படி இருக்கு? பேங்கிறான். நீ சொன்னது உண்மைதான், இவன் ஊமைதான். கவலைப்படாத, நான் குணமாக்கிறேன். தம்பி ஆளுங்க இந்த வீட்டு பையன் என்ன பண்ண போறான்? தம்பி இருங்க. இந்த வாய்க்கு இது பத்தாது, சின்னதா இதான் கரெக்ட். நீ என்ன டாக்டரா கொத்தனாரா? ஐயோ, அப்படின்னா நீங்க ஊமை இல்லையா? பேச்சு வருமா? பேசுறீங்க? அப்போ நீங்க ஊமை இல்லையா? நான் ஒண்ணும் ஊமை இல்லையே. நானும் ஊமை இல்ல. அப்போ நம்மள ஊமையாக்குனது யாரு? உங்க 2 பேரையும் ஊமையா நடிக்க வச்சது நான் தான். எப்படி 2 பேரும் ஏமாத்திட்டீங்களா? செல்வி, நீ இப்படியே எல்லாரும் ஏமாத்திட்டு ஒரு நாளைக்கு நீயும் நல்லா ஏமாற போற. என்னது, நான் ஏமாந்து போவேனா? யாராலையும் எந்த காலத்திலயும் என்ன ஏமாத்த முடியாது. டாக்டர், இங்க யாரும் ஊமை இல்ல, புறப்படுங்க. எப்படி எப்படி புறப்படுங்க? விளையாடுறீங்களா? கூட்டு வந்துட்டு சும்மா போய் சொன்னா எப்படி? ஓஹோ, அப்படியா? இப்ப புறப்படுவீங்களா? புறப்படுங்க. சீக்கிரம் கட்டுங்க. என்னடா சொல்ற? நெசந்தாங்க. நாகராஜன் ஒரு பாம்பை வளர்க்கிறாரு, அதான் உங்களை கடிச்சிருச்சு. இவெல்லாம் ஒரு எதிரி, கூட பாம்பு ஒரு உதிரி. ரெண்டுமே போக போகுது செதறி. அட நீங்க ஒண்ணு, உங்க பாசையில சொன்னா பாம்பால மரணம் உங்களுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்க போறணும் தோப்பு கரணும். ஏய், தேளுக்கு எதுலடா விஷம்? கொடுக்கல விஷம், பாம்புக்கு பல்லுல விஷம், பருவ பொண்ணுக்கு கண்ணுல விஷம், சிவனுக்கு தொண்டையில விஷம், இவனுக்கு உடம்பெல்லாம் கரெக்டா விஷம். சொன்ன. ஏய், என் நிழல மிதிச்சவனை நான் சும்மா விட்டதில்ல. இவன் என் நெஞ்சையே மிதிச்சுட்டான். ஒரே கல்லுல 2 மாங்காய். இனிமே அவன் வாழ்க்கை செதறி போன தேங்காய். என்ன முதலாளி தேங்காய் மாங்கான்னு சுண்டல் விற்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சும்மா ரொம்ப டயர்டா இருக்கு. ரத்தம் அதிகமா வெளியேறதுனால உங்களுக்கு டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இந்த டேப்லெட்ஸை வாங்கி சாப்பிடுங்க. ஆமா, உங்களை இப்படி தாக்குனது யாரு? அதான் டாக்டர், எனக்கு தெரியல. ஐயோ நந்தினி, ஏன் கையை எடுத்துக்கிட்ட? அதான் எனக்கு சுகமா இருக்கு. சுகமா இருக்கா? விளையாடுறியா? கையை எடுத்துக்கிட்டா வேதனையா இல்ல? இல்லடி, நாம ஒருத்தர் மேல பிரியம் வச்சுட்டா அவங்க படுற சுகதுக்கங்கள்ல பங்கெடுத்துக்கிறது தான் வாழ்க்கை. அவருக்கு ஒரு காயம் பட்டு என்ன வேதனை அடைஞ்சாரோ அதே வேதனை நான் படுற போது எனக்கு சுகமாதான் இருக்கு. இது என்னடி பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஆமா, பைத்தியம் தான். அவர் மேல அவரு 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 யாருண்ட அவரு? நாகராஜ். யாரு? நம்ம பக்கத்து வீட்டுல இருக்காரு அவரா? ஆமா. அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவரைத்தான் நான் மனசார விரும்புறேன்.
எனக்கு தெரியாது. தெரியாமலே விரும்புறியா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை விரும்பிட்டேன். வேண்டாம் முடிச்சு அவர் கையால என் கழுத்துல விழணும். இல்லனா என் வாழ்க்கையை முடிச்சுக்க நானும் என் கையால முடிச்சு போட்டுக்குவேன். இதான் முடிவா? ஆமா. ஹாய். சாரி டியர், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. செல்வி, நான் சொல்றது இப்ப கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவேன். நான் சொல்றது அர்த்தமாகுதா? நாம இனிமேல் பிரிய போறோம். இதாவது அர்த்தமாகுதா? பயந்துட்டியா? நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு வேற குவார்டர்ஸ் தர போறாங்க. நான் அந்த குவார்டர்ஸ்க்கு மாற போறேன். இப்ப அது அர்த்தமாகுதா? அப்படியா? இப்ப நான் சொல்றதை கேட்டேன் நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அர்த்தமாகுதா? இல்லையே. வீடு மாத்திரதா சொன்னீங்க. அப்படியே உங்க மனசையும் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ அது அர்த்தமாகுதா? என்ன சொல்ற? என் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கா? பாசம் இல்லாமல உங்ககிட்ட பழகுறேன். அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? நிச்சயமா. உனக்காக என் உயிரே கொடுப்பேன். உங்ககிட்ட ஒரு வரம் கேட்கிறேன். என்ன மறந்துட்டு நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். செல்வி, உனக்கு என்ன பைத்தியமா? எங்க அக்காவுக்கு தான் உங்க மேல பைத்தியம். இப்ப அர்த்தமாவுதா? அர்த்தம் இல்லாம அவங்க பைத்தியமானா அதுக்கு நானா பலியாடு? அன்னைக்கு அர்த்தம் இல்லாம தான் உங்க 2 பேரையும் ஊழ்மைன்னு சொல்லி நான் விளையாட வச்சேன். அந்த விளையாட்டு இப்ப வினை ஆயிடுச்சு. எங்க அக்கா உங்க மேல உயிரே வச்சிருக்காங்க. அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணியே ஆகணும். செல்வி, இது நடக்காது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பொருத்தங்க. செல்வி, புரியாம பேசாத. என்னை விட எங்க அக்கா ரொம்ப அழகானவங்க. நான் ஆசைப்பட்டது உன்னதான். என் ஆசை எங்க அக்காவையும் உங்களையும் பொண்ணா சேர்த்து வைக்கணுங்கிறதுதான். செல்வி, மறந்துருங்க. எதை மறக்க சொல்ற? என்ன நிமிஷத்துக்கு நிமிஷம் விழுங்குற உன் கண்கள் மறக்க சொல்றியா? இத்தனை நாளா நான் தொட்டு தொட்டு விளையாட உன் கண்ணத்தை மறக்க சொல்றியா? நான் எட்டி எட்டி நின்னாலும் என்ன கிட்ட கிட்ட இருக்கிற உன் உடம்ப மறக்க சொல்றியா? அப்படின்னா என் உடம்புதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, என் சதைதான் உங்களுக்கு வேணும். அதுக்குத்தான் இவ்வளவு நாள் என்கிட்ட பழகுனீங்க, பேசுனீங்க, விளையாடி இருக்கீங்க. இல்ல 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 இல்ல. அப்போ நீங்க சொல்றது உண்மையா இருந்தா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கீங்க. சரி, உனக்காக உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ராஜா, என்ன பண்ற? ஏய் ஏய் டேய், என்னடா ராஜா, நான் இன்விடேஷன் எழுதக்கூடாதா? உன்ன மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லதான். என்ன பண்றது? சீப்பை மறைச்சு வச்சாலும் கல்யாணம் நிக்காது. நீ இன்விடேஷன்ல இங்க கொட்டினாலும் கல்யாணம் நிக்காது. எல்லாம் தளபதி போல நடக்கும். போ. நீங்க பேசாம இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? தலைவலி.
தைலம் கொண்டு தேய்ச்சி விட்டுமா? வேண்டாம், தூங்குனா சரியாயிடும். எனக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சேச்சா, இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உன் மேல எனக்கு ஒண்ணு கோவம் இல்ல. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லட்டுமா? முதல்ல இருவனா கட்டி அணைப்பாங்க, கட்டில் சத்தம் போடும், பூவெல்லாம் கசுங்கும், பொழுது விடியறதே புருஷ மடியிலதான், அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆசையெல்லாம் எனக்கு நீங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒரே ஒரு முத்தம் நான் உங்களுக்கு கொடுக்கணும். மனைவி கேட்டு கனவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. உன் இஷ்டம். என்னங்க, என்ன யோசனை? ஒண்ணு இல்ல. எனக்கு உங்களுக்கு முத்தம் கொடுக்கிற உரிமையை கொடுப்பீங்களா? என்னங்க? ஒண்ணு இல்ல. இந்த ஒண்ணு இல்லைங்கிற வார்த்தைய நான் சம்மதமா ஏத்துக்கிறேன். ஏற்கனவே வேர்க்குது. காபி சாப்பிட்டா இன்னும் வேர்க்கும். கரண்ட் இல்லையா? தெரியலையே. செல்வி, கரண்ட் வருமா? என்னது நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ என்ன பேசாமலே இருக்க? கரண்ட் வராது. ஏன்னா கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்களே. என்ன சொல்ற? அது வந்து கணக்கு பிள்ளை கரண்ட் பில்ல கட்ட மறந்துட்டாரு, அதனால கனெக்ஷனை கட் பண்ணிட்டாங்க. அதத்தான் சொன்னேன். ஆஹா, ஹலோ நாகராஜ். ஹலோ, how are you? ஃபைன். ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எங்க உன் வைஃப்? உன் வைஃப் அழகில்லாதவங்களா? ஏதாவது சண்டையா? அப்ப மனசுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்ட இல்ல? நாகராஜ், நானும் ஓ மாதிரிதான். வைஃப் இஸ் நைஃப் டு கட் அவர் லைஃப் அப்படின்னு நினைச்சு என் மனைவியை விட்டுட்டு போனேன். முடிவு, அவ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா. நாகராஜ், என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க நினைக்காத. பொய் நல்ல குத்துறேன்னு கை நல்லையும் விட்டுறாத. இன்பமோ துன்பமோ உன் மனைவியோட சேர்ந்து வாழ. என்ன பண்ற? என்ன பண்ற? கோலி உண்டு ஆடுறேன். இது குண்டா? நான் ஏழை வீட்டுல வேலை செஞ்சேன்னா கோலி குண்டு ஆடுவேன். நம்ம பணக்கார வீட்டுல வேலை செய்யறேன், அதனால சாத்துக்குடி குண்டு ஆடுறேன். நேரம்டா. ஆப்பிள் சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டேன், துண்ணுவேன். எனக்கு என்னமா ரத்தம் வருது. ஆப்பிள் இருந்தா கையில இருந்து கை வச்சுட்டு
போ, சீக்கிரம் போய் வந்து போட்டு வா. சாபாஷ். நந்தினி ரத்தத்தை சாப்பிட்டுட்டு நாய் செத்து போச்சா? நான் நினைச்சது நடந்துருச்சு. எது நாய் சாகணும்? முட்டாள். ஆட்டை வளர்க்கறது கசாப்புக்குத்தான், கோழியை வளர்க்கறது முட்டைக்குத்தான். நந்தினியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது என் எதிரிய சாகடிக்கத்தான். கோயிலாளியே, நீ சொல்றது ஒண்ணே புரிய மாட்டேங்குது எனக்கு. டேய், நம்ம வியாபாரத்துக்காகத்தான் சின்ன வயசுல இருந்தே நந்தினிய பாம்பு பிடிக்கிறதுக்காக வளர்த்து. ஆமா, பாம்பு பிடிக்கிற நேரத்துல அவ செத்து போயிடக் கூடாதுன்னு தான் அவ சாப்பிடுற ரொட்டியில கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஏற்றி கொடுத்த. இப்ப அவ உண்மையிலேயே ஒரு பாம்பாயிட்ட. அவ கடிச்சாலோ, அவளோட எச்சில் பட்டாலோ, அவ முத்தம் கொடுத்தாலோ, அவளோட உடல் உறவு கொண்டாலோ அவன் சாக வேண்டியதுதான். ஐயோ, அப்ப நந்தினிய கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாப்பிள்ளை அவனாடா மாப்பிள்ள, என்ன பிடிக்க வந்த கீரி பிள்ளை. அந்த கீரி பிள்ளைக்கு மரணம் நான் வளர்க்கிற நந்தினிங்கிற நல்ல பாம்பால வரணும். ஐயோ, என்ன இது ஆச்சரியமா இருக்கு. நீங்களே என்ன தொட்டுட்டீங்க? என் பொண்டாட்டிய நான் தொடாம வேற யார் தொடுவாங்களா? அம்மா, கதவை சாத்திட்டியா? சாப்பாடே போட்டுட்டேன். அது வரணுமே. சிவபூஜையில ஏதாவது கரடி வந்தே ஆகணும். போய் கதவை தர. போய் பாக்குறேன். ம். ஏய் செல்வி, நீயா? நீ இல்லாம எனக்கு தூக்கமே வரல. அதுக்காக இன்னைக்கு நீ என் கூட தான் படுத்துக்கணும். ஆனந்தினி போலாம். என்னமா இது நேரம் காலம் புரியாம சின்ன குழந்தை மாதிரி? நீதான் புரியாம பேசுற. இத்தனை நாளும் நம்ம 2 பேரும் ஒன்னா தானே தூங்கணும். இப்ப மட்டும் என்னவா? ஆனந்தினி, உன்னை இப்ப எல்லாம் கூப்பிட்டா நீ வரமாட்டேன். உன்னை பிடிச்சி இழுத்துட்டு போற. அவர் தனியா எப்படி? அவர் வந்து பூச்சாண்டி வந்து பிடிச்சிட்டு போயிட மாட்டா. அவர் தனியா படுத்து பாரு. நீ வா. வா நந்தினி. செல்வி, ரொம்ப ரொம்ப